சார் வணக்கம் சார். வணக்கம் மரி. பனையூர் அலுவலகத்தில் ஹவுஸ்ஃபுல் போர்டுன்னு வைக்கலாம் பொழுது அந்த அளவுக்கு சாரசாரியாக வந்து பல்வேறு கட்சியிலிருந்து நிர்வாகிகள் போயிட்டு கலந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் முக்கிய பிரமுகர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் போயிட்டு இணைகிறாங்க. இந்த மாற்றம் எதனால் சார் நடைபெறுது? இல்லை, இந்த மாற்றம் பொதுவாகவே வந்து ஒரு கட்சி ஜெயிச்சிட்டா ஆளுங்கட்சி ஆகிட்டா மாற்றுக் கட்சியிலேருந்து பலர் வரது சகஜம். அது யார் வருவாங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு மாற்றுக் கட்சியில் நிர்வாகிகள் வருவாங்க, நகர செயலாளர்கள், இல்லது வந்து மாவட்ட செயலாளர்கள். ரொம்ப ரேர் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சருக்கு ஈக்குவலாக இப்படி வரவங்க தொண்டர்கள் படப்படியாக வருவாங்க. இவ்வளோ தொண்டர்கள் வந்தாங்க சேலம் பகுதியிலேருந்து, திருநெல்வேலி பகுதியிலேருந்து இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதுவும் குறிப்பாக அதிமுகவிலிருந்து பல பேர் டிவிக்குள்ளே இணைந்துள்ளார்கள். இன்னும் கூட பல பேர் வருவாங்க பொழுது. அந்த அளவுக்கு சாரையாக மந்தியாக வந்து சேர்றாங்க. இதில் என்ன காரணம் அப்படின்னா, வரவங்க பூரா டிவிக்கே ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கும். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குது. அதை தான் அவங்க வந்து சொல்கிறது. வந்து இங்கே எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தி இதை தான் சொன்னார், காங்கிரஸில் இருக்கிறவர். எப்போ போய் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம், ஏன்னா ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸு. நம்ம இன்னும் பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கிட்டு இருக்கோம். இங்கே இன்னும் நமக்கு ஆட்சியிலையும் பங்கு தரல, அதிகாரத்திலும் பங்கு தரல. ஜெயிக்கிறோம், எம்எல்ஏவாக இருக்கிறோம், அவள் தான் எம்பியாக வரும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அவங்ககிட்ட போகலான்னு போது யாருமே அப்போ செவிசாய்க்கல. காரணம் என்னென்னா, டிவிக்கு எப்படியாப்பட்ட வெற்றி வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் ஜெயிச்ச பிறகு அவங்க இப்போ அமைச்சரவைக்குள்ளே வந்துட்டாங்க. அதை வந்து என்ன சொல்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி, அது ஆரம்பத்திலே சொன்னேன், ஏன் கேட்கல நீங்கள் அப்படின்னு. இப்போ இவங்க வந்து சேர்றவங்க, இப்போ விலாங்கோடோடைய முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி, அப்புறமா பச்சைமால், அப்புறம் வந்து இவர் பாலகங்கா, தென்சென்னையுடைய முக்கிய பொறுப்பாளராக இருந்த அவர், இப்படி எல்லாரும் வந்து சேர்றவங்க என்னென்னா, டிவிக்கு எதிர்காலத்தில் ஒரு 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 பலமான கட்சியாக இருக்கும், அதனால் அதுக்கு நாங்கள் வந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு வந்து இதில் சேர்ந்துருக்காங்க. வந்து சார், இப்போ மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து தாவேக்காவில் வந்து இணையும் போது வந்து அடிப்படையிலிருந்து அங்கே போஸ்டர் ஒட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இருக்கிறவங்க இன்றைக்கி தாவேக்க தொண்டர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுமோன்னு ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குல்ல சார்? இல்லை, பொதுவாகவே அது உண்டு. அது ஏன்னா போன ஆட்சியில் திமுகவோட பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் வந்து போஸ்டர் ஒட்டி அப்புறமா வந்து ஒரு வட்ட செயலாளர் ஆகிறதுக்கே அவ்வளோ நாள் எங்களுக்கு எடுக்குது. ஆனால் மாற்றுக் கட்சி குறிப்பாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு அமைச்சர் பதவியெலாம் கொடுத்தீங்க, பெரிய பெரிய போஸ்டிங்லாம் கொடுத்தீங்க, மாவட்ட செயலாளர் இது கொடுத்தீங்க. நாங்கள் காலகாலமாக போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் எதிரொலிச்சுது. இப்போ தாவேக்கா இப்போ ஆரம்பித்த கட்சியாக இருந்தாலும் அந்த மாதிரி உட்பூசல்கள் இல்லை. ஆனாலும் அந்த கேள்வி தொடரக்கூடும். அதை வந்து கண்டிப்பாக சிஎம் விஜய் அதை வந்து வளர விட மாட்டார். அது ஏன்னா கூட ஏன்னா எல்லா நிர்வாகிகளுக்கும் நீங்கள் விஜய் ரசிகர் மன்றத்திலேருந்து ஆரம்பித்து விஜய் மக்கள் இயக்கமாக மாறி டிவிக்கு தமிழக வெற்றி கழகமாக மாறின பிறகும் வந்து எல்லா நிர்வாகிகளும் யாரெல்லாம் ஆரம்பத்துலேருந்து கடுமையாக உழைச்சிருக்காங்க, யாரெல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் நீண்ட காலமாக பயணத்தில் இருக்காங்கன்னு அதை பார்த்து தான் அவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாரிய தலைவராக இது கொடுத்துருக்காங்க. இன்னும் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. ஏன்னா சிஎம் விஜயே நேரடியாக அவர்கள்ட்ட சொன்னது என்னன்னா, யாருக்கும் வந்து பொறுப்பு கொடுக்கல, மாவட்ட செயலாளர் இது கொடுக்கல, வாரிய தலைவர் கொடுக்கல, வருத்தப்படாதீங்க. விரைவில் உள்ளாட்சி தேர்தல் வருது, கவுன்சிலரு, அப்புறம் வந்து நகரமன்ற தலைவர், மேயரு, இந்த மாதிரியான பதவிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறேன், நான் சீட்டு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு உறுதியை கொடுத்துருக்காரு. அதனால் உட்கட்சி பூசலுக்கு ரொம்ப கம்மி. நீங்கள் பார்த்தீங்கன்னா குஷி ஆனந்தா இருக்கட்டும், அவருடைய தொடர்ந்து அவருடைய சாரதியாக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், பல பேருக்கு அவருக்கு அந்த பழசம் மறக்காமல் அந்த இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் வராரு, இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தாலும், ஏன்னா மாற்றுக் கட்சியிலேருந்து வரோம் நீங்கள் சொல்கிற மாதிரி வரவங்களும் வந்து ஒரு பதவி எதிர்பார்த்து தான் வராங்க, ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் வராங்க. வந்து இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்னா தங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே அவங்க வந்து சேர்ந்துருக்காங்க. ஏன்னா அவங்களாம் அரசியலில் ரொம்ப காலம் இருந்தவங்க. அதனால் உட்கட்சி பூசல் வராமல் பார்த்து கொள்வார்கள். அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உட்கட்சி பூசலுக்கான இடமே இருக்காது. அதை வந்து முளையிலே கிள்ளி எறிஞ்சிடுவாங்க. சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி இருந்தால் கூட இப்போ நம்ம மாற்றுக் கட்சியிலேருந்து ஒரு தொண்டர் வந்து சேர்ந்தானா அது பெரும் பேசும் பொருளாக கூட நம்ம எடுத்துக்க மாட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ ஆனால் இருக்கிற எம்எல்ஏ பதவியிலிருந்து எம்பி பதவியிலிருந்து இவங்களாம் வரதுக்கான காரணம் உண்மையாக நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு பதவி மோகத்தினால தான் வராங்களா? அது இல்லை, கண்டிப்பாக வந்து அவங்களாம் முன்னாள் நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இருந்தபோது கண்டிப்பாக நமக்கு எப்பயுமே ஒரு அதிகாரத்தில் இருந்தவங்களுக்கு, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்களுக்கு, அந்த போஸ்டிங்கில் இருந்தவங்களுக்கு
சும்மா இருந்தால் ஒன்றும் இதுவாக இருக்காது. வந்து இந்த கட்சியில் சேர்ந்தோம்னா கட்சியும் வளர்ப்போம், அதே சமயத்தில் நமக்கு வந்து ஒரு சீட்டும் கொடுப்பாங்க, நமக்கு ஏதாவது ஒரு வாரிய தலைவர் கொடுப்பாங்க, முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு இது கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்க ஒன்றும் வரது கிடையாது. அது நல்லாட்சி இருக்குது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்பொழுது நமக்கும் ஒரு பவர் கிடைக்கும், பவர் இருக்கும் அப்படின்றதுக்காக வரது தான். அது காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம்தான் சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சிஎம் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் ஜூன் 22 இப்போ வரப்போகுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய தொகுதியிலே போயிட்டு அலுவலகத்தை திறந்து வச்சு கேக் வெட்டுறதா ஒரு நியூஸ் கூட வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, யாரும் வந்து பேனர் போஸ்ட்டில் எதுவும் வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து விளம்பரப்படுத்திக்காதீங்க, அதுக்கு பதிலாக மக்களுக்கு வந்து உணவுகளை வழங்க, இனிப்புகளை வழங்க, அவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி கொடுங்க இப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அது. இந்த ஜூன் 22 அவருடைய தொகுதி கண்டிப்பாக பெரம்பூரில், ஏன்னா பெரம்பூரில் போய் இன்னும் நலத்திட்டங்கள் தொடங்கலை, இன்னும் அந்த மக்களை வந்து சரியாக போய் பார்க்கல, நன்றி சொல்ல, இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்கும் பொழுது 22 அங்கே போய் ஒரு விழாவே நடத்த போகிறாங்க. அதில் குறிப்பாக அந்த விழாவை நீங்கள் அவர் வந்து பெரம்பூரில் மட்டும் சொல்ல, தமிழகம் முழுக்க நீங்கள் சிஎம் விஜய் அதை என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடும் போது தயவுசெய்து பேனர் கட்டுறது, கட் அவுட் வைக்கிறது, கொடி கட்டுறது அதெல்லாம் வேணான்னுக்கிறார். உண்மையிலே இந்த கட் அவுட் கலாச்சாரத்தை யார் ஒழிக்க போகிறாங்க, யாரெல்லாம் சொல்கிறாங்களே கண்டி யார்ப்பா ஒழிக்க போகிறாங்கன்னா அது ஒழிக்கவே முடியாது பொழுதுன்ற அளவுக்கு இருக்கும்போது இது நல்ல ஒரு விஷயம், வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா சிஎம் விஜய் ஆவதற்கு முன்னாடி நடிகர் விஜயாக இருந்த பொழுது அவர் தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எழும்பூரில் உள்ள அரசு தாய் சேய் மருத்துவமனையில், பெரிய ஆஸ்பத்திரி, மகளிருக்கான ஆஸ்பத்திரி, அங்கே தான் அவர் பிறந்தார் ஜூன் 22. ஆனால் அவர் திரைப்பட நடிகரான பிறகு ஒவ்வொரு ஜூன் 22 தன்னுடைய பிறந்த நாளுக்கு அன்று பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு தங்க மோதிரம் போட்டு வருவார். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது மக்களுக்கு நிறைய ரசிகர்களுக்கு தெரிஞ்சு மீடியாவை நிறைய அதுவாகி போய், எனக்கு தெரிஞ்சு ஜில்லா படத்து சமயத்தில் தான், அந்த படத்து சமயத்தில் தான் போய் எடுக்க ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான கூட்டம் உள்ள விழுந்து, அது வந்து ஒரு பிரசவ வார்டு போய் இதுவாகி அங்கிருந்த மருத்துவர்கள்லாம் விஜயை ரொம்ப வருத்தப்பட்டு இதோட அந்த பக்கமே வரத்தில்லன்னு முடிவு பண்ணி இதுவானது. அது என்னன்னா அவங்களுக்கு தொந்தரவா மாறிட்டு போகுதுன்னு. அந்த சமயத்தில் அந்த குழந்தைங்களுக்கு அந்த மோதிரம் நான்லாம் பார்த்துருக்கேன், அந்த தாய்மார்கள்லாம் அப்படி மகிழ்ச்சியா பார்ப்பாங்க பாருங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்க இது மாதிரி வந்து ஒரு விஜயா எதிர்காலத்தில் ஒரு பெரிய நடிகரா, ஒரு சிஎம்மா இப்போ நினைக்கிறேன் வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ அப்படியே மாறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம் ஆகி இன்னைக்கு அவரு ஒரு தொகுதிக்கே போய் செய்ய போகிறார், தமிழ்நாட்டுக்கே செஞ்சிருக்கார், ஒரு தொகுதியிலே போய் அவருடைய சொந்த தொகுதியிலே அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாட போகிறார். அப்படின்னா இதுதாங்க வளர்ச்சின்னு. இந்த வளர்ச்சி இறைவனும் இயற்கையும் தருகிற ஒரு பெரிய விஷயம். அதை கரெக்டாக அதை பண்ணிட்டு இருக்காரு அவர். சார், எந்த அளவுக்கு சிஎம் விஜய் அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு மரியாதையும் வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியும் கொஞ்சம் போயிட்டுருக்கு சார். ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய புரோட்டோக்கால் மீறி அவர் வந்து செயல்படுறாரு அப்படின்றப்ப, ஏன்னா ஒரு பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியமானது அவருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அவர் கூட இருக்கிற ஒரு பவுன்சர் ஒருத்தர் இருக்கார், அப்புறம் அவர் கூடவே வந்து பர்சனலாக ஏற்கனவே இருந்த டிரைவரும் எப்போ பார்த்தாலும் கூட போயிட்டு இருக்காப்புல, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெகதீஷ் அவர்களும் கூட இருக்கிறாப்புல. இப்படி பர்சனலாக அவர் வச்சுருக்கிறதான காரணம் என்ன சார்? அது ஒரு நம்பிக்கையின் மீது வச்சிருக்காரா? இல்லை, அது யார் வேணாலும் வச்சுக்கலாங்க. இதில் போய் என்ன இருக்குது வந்து புரோட்டோகால்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு புரோட்டோகாலும் கிடையாது. வந்து நீங்கள் புரோட்டோகால் மீறது வந்து வேற மாதிரியான விஷயங்கள். இப்போ அவர் வந்து ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை, நீங்கள் போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க, மேற்கு தொடர்ச்சி மலை இதில் வந்து நீங்கள் அவர் செல்ஃப் டிரைவிங் பண்ணின்னு போகலாமா அப்படின்னு. அது ஒரு சிஎம்க்கு ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவருக்கு அந்த அனுபவம் இருந்தால் கூட நம்ம சாலையில் ஓட்டி பழக்கப்பட்டவர் வந்து அது ரைட்டு. மற்றபடி அவருடைய பர்சனல் இவர் இருக்காருங்களா மெய்காப்பாளர் முசா, அவரு கூட யாரோ விமர்சனம் பண்ணியிருந்தாங்க வந்து, ஏங்க அவருக்கு தான் எஸ்எட் பிரிவு இருக்குது, அவருக்கு தான் வந்து தமிழக போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அவருக்கு கான்வாய் இருக்குது, இதெல்லாம் இருந்தபோது ஏன் பர்சனலாக வச்சுக்கிறாரு அப்படின்னா, இதற்கு முன்னாடி நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அது இருக்குது. எம்ஜிஆர் அவர்களுக்கு மெய்காப்பாளராக எஸ் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு தொடரே எழுதினார் தினமலரில். அதுக்கு முன்னாடிலாம் அவர் நடிகராக இருக்கும்போது நம்ம குண்டு கல்யாணம் இருக்கார்ல நடிகர், அவங்க அப்பா, அவர் வந்து இவங்களாம் அப்புறம் ஸ்டண்ட் நடிகர்லாம் கூட வருவாங்க வந்து. என்ன காரணம்னா அவங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்க. இப்போ எம்ஜிஆருடைய கண்ணை செய்வன்னா அவர் பார்க்கறது என்ன இதெல்லாம் தெரிஞ்சவங்க. அதனால இது ஒரு விமர்சனமாக புரோட்டோகால் மீறினதா இதெல்லாம் சொல்ல முடியாது. அதே போல் அவங்களுடைய பர்சனலாக வச்சுக்கிறது, பர்சனல் டிரைவரை வச்சுக்கிறது இது. ஏன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூட அவங்களுக்கு வந்து நம்பிக்கையானவர்களை கூட வச்சுக்கிட்டாங்க. ஏன் அவங்க கூடயே வந்து சசிகலா அவர்கள் போயிருந்தாங்க, எவ்வளோ பேர் அதை விமர்சனம்லாம் பண்ணாங்க. என் தோழியை விட்டு பிரிய மாட்டாங்களா இவங்க, தோழி இல்லாமல் இவங்க வெளியே போக மாட்டாங்களா ஒரு சிஎம் அப்படிலாம் சொன்னாங்க. அதை பற்றிலாம் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கப்பா, மக்கள் இருக்காங்க, மக்கள் பார்த்து முடிவு பண்ணிட்டோம். அவங்க தோழி வானான்னு முடிவு பண்ணால் என்ன வந்து இந்த இதில் உட்கார வைக்க மாட்டாங்க. இதை இப்போ ஓல்டாகவே சொன்னவங்க.
அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விமர்சனமே கிடையாது. இதெல்லாம் ஒரு மக்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சிஎம் விஜய் என்ன பண்ணுறாரு, அவர் சிறப்பான ஆட்சி பண்ணுறாரா, மக்களுக்கு நல்லது பண்ணுறாரா, எந்த கான்ட்ரவர்சியும் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா முதல் முறையாக சிஎம் விஜய் மேலே ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு. இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், இன்றைக்கு நடந்த அந்த மகளிர் தொண்டர் மகளிர் ஆலோசனை மாநாடு, இன்று நடந்த மகளிர் ஆலோசனை மாநாடு அல்லது மகளிர் கூட்டம் திமுகவுடைய, அதில் வந்து அவர் இது வரைக்கும் ஒன்றும் காட்டமான விமர்சனம் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு. அதுவும் சிஎம் விஜய் முதல்வர் அவர்னு சொல்லியே பேசியிருக்காரு. குறிப்பாக அவர் சொன்னது என்னென்ன அப்படின்னு நாங்கள் 6 மாத காலம் இந்த ஆட்சியை விமர்சிக்க வேணான்னு சொன்னோம், அதுக்குள்ளே யாரோ திருச்சி 3 மாதத்தில் இந்த ஆட்சியை கவுத்துடணும் அப்படின்னு நாங்கள் சொன்னதாக இது பண்ணிட்டாங்க. அப்புறமா முதல்வர் கான்ஃபிடண்ட்டாக இருங்கன்றார். முதல்ல அவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த 30 நாளில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன ஆச்சு, இதை தானே எங்கள் இதுலேயும் நீங்கள் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, இப்போ என்ன பண்ணீங்க, அது மாதிரியான ஒரு அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் அவர் முன்ன வச்சிருக்காரு. எதிர்கட்சி அப்படி தான் கேட்பாங்க, எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக கேட்பார்கள். அவர் சொன்ன மாதிரி, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 மாத காலம், 6 மாதம் கூட ஒரு 3 மாத காலம் அவகாசம் கொடுத்தாதான் இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சியாக அல்லது விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியாக என்னது நமக்கு தெரிய வரும். சார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்காரு. என்னுடைய புகைப்படத்தை என்னுடைய பெயரையும் நீங்கள் எந்த ஒரு கட்சிக்கோ இல்லை ஒரு விளம்பரத்துக்கோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையை குறிப்பாக நீங்கள், ஏன்னா இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, லாரன்ஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காப்புல, இந்த மாதிரி நிகழ்வு கூட இவர் விட்ட அறிக்கையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது என்னென்னா, நீங்கள் அவர் முதல்ல என்ன ஆகிப்போச்சு, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று வந்தது. அது அஃபிஷியலாக வந்தால் அன்அஃபிஷியலாக வந்ததான்னு தெரில. அப்போ என்ன ஆகிப்போச்சு, அவருடைய படத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற அளவுக்கு. அப்போ என்னங்க டீ கடை, ஜூஸ் கடை, பலசரக்கு கடை, ரஜினியோட ரசிகர்கள், அவர் மேலே அபிமானம் உள்ளவர்கள், இவங்கெல்லாம் வச்சுருக்காங்களே, அவங்களாம் என்ன பண்ணுறதுன்றது இல்லை, இது பொதுவாக அந்த கட்சி மாதிரி அப்புறம் சில அமைப்புகள்லாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. இந்த முறை ஸ்ட்ராங்காகவே ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எந்த கட்சியோ எந்த அமைப்போ எங்களுடைய தலைவருடைய படத்தை யூஸ் பண்ணக்கூடாது, அவருடைய சம்மதத்தோடு தான் அந்த அறிக்கையை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. உண்மையிலே ஏன்னா இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தில் சிஎம் விஜய் வந்த பிறகு நிறைய பேருக்கு அந்த அரசியல் மாற்றமே வந்துருக்குது. மாற்றத்தை தாண்டி அவரே வந்துட்டார், நாங்கள் வரக்கூடாதா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு அரசியலில் குதிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நான் திரும்ப சொல்கிறது தான், ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், மக்கள் பார்த்து முடிவு பண்ணாதான் உண்டு. அதே வேளையில் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்துருக்கிற இந்த அறிக்கை வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். இதில் விவாதத்துக்கோ அல்லது எதுக்கோ ஒன்றும் எடுத்து போகிறது இல்லை. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேளை அண்ணாமலை அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காருன்ற ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. இப்போ லாரன்ஸ் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்காரு. அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, அல்லது அண்ணாமலை அவர்கள் கட்சியில் இணைய போகிறாரா, லதா மேடம் கட்சி இயக்கத்துக்கு அவர் போய் சேரப்போகிறாரா, இல்லை அவர் ரஜினி சாரை பற்றி பேசுகிறாரு, என்னுடைய காட்ஃபாதர், என்னுடைய அண்ணன், என்னுடைய குரு அப்படின்லாம் சொல்கிறார். இந்த மாதிரியான பேசும் பொருட்கள், இந்த விவாத பொருட்கள் வரும்போது இவங்க ஏதாவது ஃபோட்டோ எடுத்து யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். கருத்தில் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.